அது சொல்றதுக்கே நீங்க வேலையில இருக்கிறீங்களா இல்லையான்னு தெரியணும்ல. நான் சொல்லிட்டே இருக்கேன். அவர் கிளம்புங்க. நான் போன்ல சொன்னேன்ல, கிளம்புங்கன்னு சொன்னேன்ல, கிளம்பல இல்ல. எதுக்கு நீங்க இல்ல நான் அவர்ட்ட சொல்லிட்டேன். இல்ல ஒரே நிமிஷம் நான் வந்து எதுக்கு நீங்க நிக்கிறீங்க? லெட்டர் இல்ல, ஒண்ணும் இல்ல. சும்மா நீங்க வாட்டுக்கு வந்து உட்கார்ந்து சரி ஆனா சார் எல்லாமே கொண்டு வந்தா நீங்க பேமெண்ட் பே பண்ணிடுவீங்களான்னு நான் கேக்குறேன். நீங்க ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனில வேலை செய்றீங்கன்னு சொல்லி நீங்க வேலை செய்யற அப்படின்னு ப்ரூஃப் காட்டுங்க ஃபர்ஸ்ட். பே கட்டிடுவீங்களா? நீங்க அங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் உங்ககிட்ட பேசணும்னால நீங்க அங்க இருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு காட்டினா தான் பேச முடியும். ஒண்ணுமே சரியா? வந்து கம்பெனிக்கு வந்து நின்றா யார் நீங்க? கம்பெனிக்கு நிக்கல. அவங்க சத்தமும் போடல. ஐயோ வேலை செய்யறதுக்கு வரக்கூடாதுங்க சார். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அட்ரஸ் கொடுங்க. கம்பெனி அட்ரஸ் கொடுத்துருவாங்களா? இல்ல நீங்க எப்படி வருவீங்க? எப்படி சார் என்ன சார் லெட்டர் வேணும் உங்களுக்கு? ஆத்தன்டிகேஷன் லெட்டர் கொடுக்கணும். ஆத்தன்டிகேஷன் லெட்டர் இல்லாம வர முடியாது. 3 மாசம் இல்ல 6 மாசமே சரி ஒரு வருஷமே கூட கட்டலைனா சரி. வர்றப்ப வந்து உங்க கம்பெனி வந்து இந்த நபரை வந்து உங்க பேர் என்ன? பாலாஜி சார். பாலாஜியை வந்து இந்த நந்தகுமாரை பாக்குறதுக்கு எல்என்டி ஆபீஸ்ல இருந்து நாங்க அனுப்பி விடுறோம் அப்படின்ட்டு லெட்டர் கொடுக்கணும். சரி அந்த லெட்டர் இருந்தா மட்டும்தான் அவங்க நீங்க பார்க்க முடியும். சும்மா நீங்க வந்து இதை யாரோ திறந்து விட்டு நாய் நோற மாதிரிலாம் வந்து பார்க்க முடியாது. இப்போ வரைக்கும் கேளுங்க நான் உள்ள கூட போட கேளுங்க. ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் அவரை சந்திக்க முடியும். சரி ஒண்ணுமே இல்லாம பாக்குறதுக்குலாம் உங்களுக்கு ரூல்ஸே கிடையாது. சரி எல்லாம் கொண்டு வாங்க. ஒண்ணும் இல்லாம நீங்க நிக்கவே கூடாது. சரி சரியா? போன்ல சொன்னேன்ல நிக்காதீங்க கிளம்புங்க சார். சொன்னேன்ல. இன்னொன்னு இல்ல தெளிவா பேசுறீங்களா? நீங்க வந்து தேர்ட் பார்ட்டி என்கிட்ட பேசுறீங்க. கஸ்டமர் தான் பேசுறீங்க. கஸ்டமர் பேச முடியாதுனாங்க சார் எங்களை கூப்பிட்டுருக்காங்க. சார் அவர் கிளம்பணும். கஸ்டமர் என்ன சொன்னாங்க? அவர் கிளம்பணும். அவர் பணம்